அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மௌத்திற்கு ஜனாசா தொழுகை நடத்திவிட்டு பிறகு துவா ஓத வேண்டுமா? ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்கண்டா, சில இடங்களில் ஜனாசா தொழுகை நடக்குதுங்க, சில இடங்கள் தான் சொல்றேன். அங்கெல்லாம் தொழுகை முடிஞ்ச உடனே துவா ஓதாம சில பேர் கலைஞ்சிடுறாங்க. கேட்டாக்கா இந்த தொழுகையே துவா தானே அப்படி ஒரு தத்துவம் வேற பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஆனா பெரும்பாலான இடங்கள் அப்படி இல்லை. பெரும்பாலான இடங்கள்ல எல்லாம் தொழுகை நடக்கிறது, துவாக்கள் ஓதிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சில இடங்கள் இப்படி செய்யறதுனாலதான் இப்படி ஒரு கேள்வி வந்திருக்குது. நான் கேட்கிறேன், ஜனாசா தொழுகையும் ஒரு துவா தான், அப்படியே துவா செய்யணும் அப்படின்னு கேட்டா இந்த ஒரு வாதம் எல்லா தொழுகைக்கும் பொருந்துருமே. இப்ப நம்ம லொஹர் தொழுவோம் வச்சுக்கிறோங்க, அதுவும் துவா தானே. சலாத்துங்கிற வார்த்தைக்கு அரபி மொழியில சலாத்துங்கிறோம், தொழுகைக்கு நேரடியான அர்த்தம் என்ன தெரியுமில்ல, பிரார்த்தனை துவான்னு தான் அர்த்தம். ஏன் இந்த தொழுகைக்கு துவான்னு பேர் வைக்கணும்? தக்பீர் கட்டுநிலை இருந்து சலாம் கொடுக்கிற வரைக்கும் நம்ம ஓதுகின்ற எல்லா துவாவோட மீனிங்க பாருங்க, எல்லாம் துவாவா தான் இருக்கும். அதனாலதான் அந்த தொழுகைக்கு பேரு துவா என்று பேர் வச்சாச்சு. சலாத்துண்டாலே துவான்னு அர்த்தம். அப்ப தொழுகை ஃபுல்லா துவா தான், அதனால சலாம் கொடுத்துட்டு எதுவும் துவா செய்ய தேவையில்லைன்னு யாராவது சொல்லுவோமா? லோஹருக்கோ அசருக்கோ மகரிபோ அப்படி சொல்லுவோமா? மாட்டோம்ல. அதனால ஒரு துவா என்ன, ஒரு துவா எவ்வளவு வேணாலும் செய்யலாமே. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது விட்டு கேளுங்க, அதுதான் அல்லாஹ்விடத்துல கபூல் ஆகும் அப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஜனாசா தொழுகை ஒரு தொழுகை தானே, அது தொழுதுட்டு அந்த மையத்தை நம்ம கேட்டா அந்த துவா அல்லாஹ் உடனே கபூல் செய்வான். ஏன்? குர்ஆன்ல இறைவன் கொடுத்த வாக்குறுதி, யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் என்கிட்ட உதவி தேடுங்க அப்படின்னு. இப்ப நம்ம அல்லாஹ்ட்ட கேட்க போறோம், ஜனாசா தொழுகை தொழுதும் அந்த தொழுகை நிறைவேற்ற அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். அல்லாஹ் சொல்றான் தொழுகை கொண்டு என்கிட்ட கேளுங்க, தொழுது விட்டு கேட்கிறோம். அப்ப அந்த மையத்துக்கு உடனடியா பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால அதுவே துவா தானே, ஏன் துவா செய்யணும் அப்படிங்க கூடாது. அல்லாஹ் அந்த தொழுகை வைத்து தான் என்னிட்ட கேளுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அடுத்து நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா ஸல்லைத்தும் அலல் மய்யிதி ஃபஅக்லிஸு லஹு அத்துஆ, நீங்கள் மையத்துக்காக தொழுகை நடத்திட்டா இறைவனிடத்தை நீங்க களப்பற்ற எண்ணத்தோடு அல்லாஹ்விடம் கேளுங்கள் என்று நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. இந்த ஹதீஸ் அபூதால பதிவு செய்யப்பட்டிருக்கு, இப்னு மாஜா பதிவு செய்யப்பட்டிருக்கு. மையத்துக்கு தொழுகை நடத்திவிட்டால் ஃபஅக்லிஸு லஹு அத்துஆ, மையத்துக்காக துஆ கேளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கிறாங்க. அதனாலதான் ஜனாசா தொழுகை முடிச்சுட்டு அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். இது ஒரு சுன்னத்து, ஸல்லல்லாஹு அலைஹி செய்ய சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கறத நாம் அறிந்து கொள்வோம்.